இவன் பருத்தி வீரன் என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் உன்னை சரணடைந்தனுக்கு இவனுக்கு வந்து கனிக்கு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு அப்போ நம்ம தானே கனியை வந்து ரொம்ப பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்னு கனியை அங்கேயே வச்சு ஒரு செயின்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு, சரி கனியை வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவார், அமீரும் பாலச்சந்தர் சாரும் நடிக்கிறதா, 2 பேர் நடிக்கிறாங்க, கனி டைரக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு. கனி வந்து மிக கடினமான உழைப்பாளி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய படிப்பான், நிறைய படித்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நமக்கு படிக்கிற பழக்கம் இல்லை, கனி ஆனால் சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அங்கே என்ன பண்ணுறாரு கனி வந்து ஒரு அந்த வாடிப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் நான் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி செல்வமணி அண்ணன் சொன்னது மாதிரி குண்டூசி இல்லைன்னு வேறு ஏதாவது செய்ய மாட்டேன், டைலாக்லாம் எழுதிட்டு போயிடுவேன், வேறு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. அப்போ அங்கே ஒரு புது ஆர்டிஸ்ட், அங்கே பார்க்குற ஆர்டிஸ்ட்டை எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம். யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு. அப்படியே ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை. அப்போ நடிக்கவே மாட்டேன்றான் கனி உள்ளியா அவனுக்கு அப்படின்னா. அவன் போய் தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். இவன் போய் இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னா, என்னடா அவனை போட்டு உருவிக்கிட்டே இருக்க நீங்கன்னு போய் சப்புன்னு ஒரு அடியை போடுவேன். நீ போய் பக்கத்தில் போய் தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா, அண்ணா எனக்கு அதெல்லாம் வராது, வரலன்னா கிட்ட வேணா அந்த பக்கம் சும்மா அவனை போட்டுக்கிட்டுன்னு இப்படி சத்தம் போட்டு ஏற்கனவே கனி மேலே கோவத்தில் இருக்கேன் நான். அவனுக்கு ஃபைல் எடுத்து நல்லா 2 அடி டம்முன்னு போட்டவுடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் நடித்தாச்சு, முடிஞ்சிருச்சு. கனியை திட்டினதில் கனிக்கு வந்து கனி ரொம்ப இலகிய மனசுக்காரன் தான், காய்ச்சல் வந்துருச்சு. பொன்வண்ணே சொல்கிறாரு, சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு திட்டி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு. சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாப்பா அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம். 2 நாள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் நான் என்னென்னு. அப்போது டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று அப்படி தானே, தங்க வேட்டை. திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன். என்னையா கனி, நான் உன்னை வச்சு படம் பண்ணுன்ட்ருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணும், டைரக்டர்னா நிற்றேன். அண்ணே இல்லைண்ணே நான் அதை போகிறேண்ணே அப்படின்னா. சினிமாவுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன், கேட்கல. அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா. நான் சொன்னப்போ கேட்கல. ஆனால் அதே மாதிரி தான் நடிக்கிறதுக்கும் கனியை முதல்ல அந்த பஞ்சு மிட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டில் வந்து கார்த்தி தகராறு பண்ணும்போது கஞ்சா கருப்பு வந்து நிற்பான். அப்போ தான் கனி சீக்கிரம் அந்த கைலியை கட்டிட்டு துண்டை போட்டுவானா, ஐய நான் வரமாட்டேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லோரும் முன்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க போல இருக்குன்னு, நீ வாயா, நீ வந்தால் தான் சரியாக இருக்குன்னா வந்து நின்னா கனிக்கு கஞ்சா கருப்பை தள்ளி விட்டு உள்ள. ஆனால் அன்றைக்கி வந்து கனி அவ்வளோ யோசிச்சு, ஆனால் அன்றைக்கும் கனியை திட்டு வாங்கிட்டு தான் அப்படின்னா. அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சு அந்த சீன் ஒரு 5 நாள் எடுத்தோம். அது ஏன் சொல்கிறேன், நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த கனியாக இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக பிரமாதப்படுத்துகிறான். எனக்கு ஆரம்பகால படங்கள் பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது. ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்றும் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. அதாவது கனியுடைய நடிப்பு இப்படி நெஞ்சு அப்படி நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனாக வேணும், ஏன்டா நெஞ்சை நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரன்னா, அதெல்லாம் சிவாஜி சார் காலத்தில் முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன கொஞ்சமாக இறக்குங்க கீழே சொல்கிற அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன், என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லோரும். ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பித்தாச்சு, நான் பாதியில் தான் போய் ஜாயின்ட் ஆனேன். அதுவும் போகும்போதே சம்மந்தம் இல்லாமல் ஒரு 70s 80s காஸ்டியூமு, ஒரு 32 இன்ச்சு பெல்ஸு, ஒரு நீல காலரு, இதெல்லாம் போட்டு அந்த காஸ்டியூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதோடு போய் உட்காந்தா வாங்க வந்து உட்காருங்க, வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க. பூ
பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஒன்று இந்த பக்கம் கிஷோர், ஒன்று தீனா, அந்த பக்கம் பவன், டேனியல் பாலாஜி, எல்லாம் நடிப்பில் பிச்சு உதற ஆளுங்க. இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். வெற்றி சொல்கிறாப்புல எங்க டயலாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க. முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து தம்மு போடுறீங்களா அப்படின்னு, இருறா டயலாக் பார்த்துக்கிறேன்டா, அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். இவன் முதல்ல பார்த்துறான், அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலான்னு கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு விக்கு ஒன்று வச்சிருப்போம். ஷார்ட் ரெடின்னு ஒன்று அவசரமாக அந்த விற்க மாட்டுவான். அது ஒழுங்காக கூட நிற்காது. அண்ணே விடுங்கண்ணே, அது பாருங்க டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க. ஸோ அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாப்பிட்ற சீனு நான் ஆண்ட்ரியா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு உட்காந்துருக்கோம். எல்லாரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும். அவன் டைலாக்கு கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் என் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான். எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே என் டைலாக்கும் எடுத்து கொடுக்குறான். நான் அசந்துட்டேன். நான் இரடா இவ்வளவு வந்து இதுக்குள்ளே எனக்கு பஞ்சு மிட்டாய் வண்டி தான் ஞாபகம் தான் வருது. அங்கே இருந்தவன் எங்கே வந்து நின்று நம்மளே போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே. அது வந்த உடனே முதல் நாள் அந்த ஷூட்டிங்கு போன உடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி 2 பேரும் சொன்னது, என்ன ஒரு 3 நாள் தாங்குமா, அதுக்கப்புறம் இந்த வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு தேடணும் இந்த படத்துக்கு இவங்க, ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிருமா இது தாங்காதுன்னு. அப்புறம் 3-4 நாள் போனோடனே என்ன வண்டி நல்லா போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்பில். இப்போ அதுக்கடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன். திருமாணிக்கம் பார்த்தா இந்த கேரக்டர் வேறு யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நான். இவனை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த படம் இருந்தது. இப்போது சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ட்ரெய்லரு துல்கர் சல்மானோட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. காந்தா தெலுங்கு தானே, தமிழ் தெலுங்கு. அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான். என்ன இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஒரு டைரக்டர் கேரக்டர் அதானே, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவன் வந்து இப்போது அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறான் ஆக்டிங்கை. ஸோ எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுடைய கடின உழைப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கேருந்து எங்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் சரியாக சேர்ந்துருக்கான். அப்போ நான் சொல்கிறது, என்கிட்ட கோச்சிட்டு போனால் நான் நினச்சது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்னு. ஆனால் அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கான் அப்படின்றது தான் இங்கே நான் உணர்றது. ஸோ இப்போ அங்கேருந்து தான் இது வந்திருக்கு. அதனால் கனி, உன்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து ப்ரேயரை விட்டதே கிடையாது, விடவே மாட்டேன். கோபி எல்லோரும் கடைசியாக கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். பார்த்த உடனே முகம் மலர பேசுவது, நம்பிக்கையோடு பேசுவது. அதனால் கோபி வாழ்த்துக்கள் கோபி. கனியும் அப்படி தான் ஆகிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ரமண மகரிஷியாக மாறிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது. அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்கிறான். நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லவன் தானே. நான் ஒரு மேடையில் வேறு சொல்லிவிட்டேன். எந்த மேடையில், நிமிர்ந்து நில் தானே. எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு. நான் ஆமாம், அதை நான் என்ன சொல்லிட்டேன், நான் எப்பயும் அவங்ககிட்ட பேசுகிறது தான், நீ எம்ஜிஆர் கிடையாதுடா, நீ நம்பியார் தானடா, ஆனால் நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நிமிர்ந்து நில் ஆடியோ ரிலீஸில். அவன் போய் என் வீட்டில் ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க, இவர் இப்படி சொன்னேன், நான் போய் என்ன நினைப்பாங்க, நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி இன்னும் நோட்டு தெரியும். நாங்கள் ஒரே அறையில் இருந்த ஆட்கள் 2 பேருமே ஒன்றா இருந்தது. என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன் அவன். ஆனால் பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்போ கனியெல்லாம் பேசுகிறத கேட்டால் உண்மையிலே நல்லவன் தான் போல இருக்குது, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.